ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நாம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய டிக்ஷனரி அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நாம லிஸ்ட், டியூப்பிள், அப்புறம் ஸ்ட்ரிங் இந்த மாதிரிப்பட்ட சீக்வன்ஸ் டைப் டேட்டா டைப்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சீக்வன்ஸ் டேட்டா டைப் டிக்ஷனரி. இப்போ டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த லிஸ்ட், டியூப்பிள் அல்லது ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு சிங்கிள் வேல்யூவாக இருக்கும். பட் ஆனால் டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்டும் அல்லது ஒவ்வொரு ஐட்டமும் பார்த்தீங்கன்னா ஒரு கீ வேல்யூ பேர், அதாவது ஒரு கலெக்ஷன் ஆஃப் டூ வேல்யூஸ், ரெண்டு வேல்யூஸ் சேர்ந்தது தான் ஒரு எலமெண்டாக இருக்கும் அல்லது ஒரு ஐட்டமாக இருக்கும். ஸோ டிக்ஷனரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் கீ வேல்யூ பேர்ஸ், அதாவது ஒரு ஒரு கீ அதனுடைய வேல்யூ. இப்போ நீங்கள் ரெகுலராக நம்முடைய இங்கிலீஷ் கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒரு வேர்டுடைய மீனிங்கை பார்க்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் டிக்ஷனரி இல்லையா? அப்போ ஒரு வேர்டை இன்புட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய மீனிங் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ அந்த வேர்டு கீயாக இருக்கும், அதனுடைய மீனிங் வேல்யூவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு டெலிஃபோன் டைரக்டரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டெலிஃபோன் டைரக்டரியில் நீங்கள் கொடுக்குற அந்த ஃபோன் நம்பர் அது வந்து வேல்யூ நேமாக கீயாக இருக்கும். அதே மாதிரி அதனுடைய ஃபோன் நம்பர் வந்து வேல்யூவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறோம். ஸோ டிக்ஷனரிங்கிறது ஒரு கீ அதனுடைய வேல்யூ சேர்ந்த ஒரு பேர். இதே மாதிரி நிறைய பேர்ஸ், நிறைய கீ வேல்யூ பேர்ஸ் வந்து கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி ஒரு செட் ஆஃப் கர்லி பிரேசஸ்க்குள்ள கொடுத்தோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிக்ஷனரி அப்படின்னு சொல்றோம். இந்த டிக்ஷனரி அப்படிங்கிறது மியூட்டபிள். ஏன் அப்படின்னா இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கீக்கு இன்னொரு புது வேல்யூ கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ கீ அப்படிங்கிறது ஒரு யூனிக் வேல்யூ. அந்த வேல்யூ வந்து ஒரு டிக்ஷனரியில் ஒரு கீ தான் அந்த மாதிரி வேல்யூவோட இருக்க முடியும். ஸோ ஒரே கீ ரெண்டு முறை அந்த டிக்ஷனரியில் ரிப்பீட் ஆக முடியாது. அட் த சேம் டைம் ஒரு ஒரு எத்தனை வேல்யூ வேணாலும் ரிப்பீட் ஆகலாம். சரிங்களா? எத்தனை வேல்யூ வேணாலும் வேற வேற கீஸுக்கு ரிப்பீட் ஆகலாம். ஸோ டியூப்ளிகேஷன் ஆஃப் வேல்யூஸ் வந்து பாசிபிள். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மியூட்டபிள் அப்படின்னு சொல்றோம் டிக்ஷனரியை. அப்புறமா ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம வந்து மற்ற சீக்வன்ஸ் டைப்ஸ்ல நம்ம எப்படி அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 0, செகண்ட் இண்டெக்ஸ் 1, தென் 2, தென் 3, அது எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலமெண்ட்ஸ் -1 அது வரைக்கும் போகும். சரியா? ஸோ ஒரு லிஸ்டோட நேம் ஆர் ஒரு டியூப்ளோட நேம் அப்புறம் ஒரு செட் ஆஃப் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த எலமெண்டோட இண்டெக்ஸை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் நம்மளால இண்டெக்ஸ் கொடுத்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கீயை வந்து இண்டெக்ஸாக யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இது ஒரு காம்போசிட் டேட்டா டைப். ஏன் அப்படின்னா இது கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூவும் ஒவ்வொரு டைப்ல இருக்கலாம், ஒவ்வொரு கீயும் ஒவ்வொரு டைப்ல இருக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கக்கூடிய கீஸ் அண்ட் வேல்யூஸை நம்ம என்ன பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணலாம். ஸோ அதனால டிக்ஷனரி என்ன சொல்றோம் அப்படின்னா காம்போசிட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஜென்ரலா டிக்ஷனரிங்கிறது ஒரு மியூட்டபிள். அப்புறம் வந்து டிக்ஷனரி வந்து இட் கேன் க்ரோ அண்ட் ஷ்ரிங்க், அதாவது நீங்க புதுசா ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம் அல்லது ஒரு எலமெண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இட் கேன் க்ரோ அண்ட் ஷ்ரிங்க். அப்புறமா ஒரு டிக்ஷனரி இன்னொரு டிக்ஷனரிக்குள்ள நீங்க நெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு டிக்ஷனரியை வந்து இன்னொரு டிக்ஷனரியோட ஒரு பார்ட்டா வச்சுக்கலாம். ஸோ அதை நம்ம நெஸ்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ டிக்ஷனரி வந்து இன்னொரு டிக்ஷனரிக்குள்ள நெஸ்ட் பண்ணலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு டிக்ஷனரி எப்படி டிஃபைன் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு டிக்ஷனரி அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் அல்லது கலெக்ஷன் ஆஃப் கீ வேல்யூ பேர்ஸ் enclosed within set of double curly braces, enclosed within set of curly braces. ஒரு செட் ஆஃப் curly bracesக்குள்ள ஒரு கீ வேல்யூ பேரை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செப்பரேட் கமா செப்பரேட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதை என்ன சொல்றோம் டிக்ஷனரி அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ ஒவ்வொரு ஐட்டமும் பார்த்தீங்கன்னா ஒரு கீ வேல்யூ பேர், ஒரு கீ அதனுடைய வேல்யூ. ஸோ இட்ஸ் நாட் பேர், ஒரு வேல்யூ. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுமே ஒவ்வொரு ஐட்டமுமே பார்த்தீங்கன்னா ஒரு கீ வேல்யூ பேர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஒரு சின்டெக்ஸ் பார்க்கலாம். ஒரு டிக்ஷனரி நேம், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டி அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்புறம் அதுக்குள்ள ஒரு செட் ஆஃப் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸ். இந்த இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்ல கீ வேல்யூ பேர் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ இந்த கீயை வேல்யூவை நீங்கள் செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு கோலன் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு கீ அப்புறம் அதோடைய வேல்யூ, இடையில வந்து ஒரு கோலன். இப்போ எத்தனை எலிமெண்ட்ஸ் ஒரு டிக்ஷனரியில் இருக்கலாம், அது எத்தனை கீ வேல்யூ பேர்ஸ் டிக்ஷனரியில் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எந்த லிமிட்டும் இல்லை. அது உங்களுடைய மெமரியை பொறுத்தது, உங்களுடைய கம்ப்யூட்டருடைய மெமரியை பொறுத்தது. ரைட்? இப்போ
இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு டிக்ஷனரி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி நான் கிரியேட் பண்றேன். இந்த ஸ்கொயர் அப்படிங்கிற டிக்ஷனரி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எலமெண்ட் ஒரு வேல்யூ அதோடைய ஸ்கொயர் ஒரு இன்டிஜர் அல்லது ஒரு இன்டிஜர் வேல்யூ அதோடைய ஸ்கொயர். ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா 1 இல்லையா, அப்புறம் 2 அதோடைய ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 4, அப்புறம் 3 அதோட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 9. ஸோ இந்த மாதிரி 3 கீ வேல்யூ பேர், இது ஒரு கீ வேல்யூ பேர் 1 அப்புறம் 2:4 3:9. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கீ வேல்யூ பேர், 3 கீ வேல்யூ பேர்ஸ் இருக்கு. இப்போ இந்த டிக்ஷனரி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிக்ஷனரி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஸ்கொயர். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த டிக்ஷனரி அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு 1:1 2:2 2:4 3:9 அப்படின்னு அந்த டிக்ஷனரி அப்படியே என்ன ஆயிருக்கு, அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு. நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு டிக்ஷனரியை வந்து அப்படியே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டிக்ஷனரியோட ஒவ்வொரு எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஒரு டிக்ஷனரியில பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து எந்த டைப்ல வேணாலும் இருக்கலாம், அது ரிப்பீட் ஆகலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வேல்யூஸ் வந்து எத்தனை முறை வேணாலும் ரிப்பீட் ஆகலாம், ஒரே வேல்யூ எத்தனை முறை வேணாலும் ரிப்பீட் ஆகலாம். ஆனால் ஒரு கீ வந்து என்ன ஆக முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆக முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு கீயுடைய வேல்யூ வச்சு தான் நம்ம என்ன பண்றோம்னா அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்றோம். ஸோ இப்போ அந்த கியூ வேல்யூ வந்து நீங்க ரிப்பீட் பண்ணீங்கன்னா டூப்ளிகேஷன் ஆஃப் கீஸ் வரும். ஸோ ஒரே கீக்கு ஒரே கீக்கு 2 வேல்யூ இருக்கும், 2 வேற வேல்யூ இருக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா கீஸை வந்து ரிப்பீட் பண்ண முடியாது. டூப்ளிகேட்ஸ் ஆஃப் கீஸ் பாசிபிள் இல்லை, ஆனால் டூப்ளிகேட்ஸ் ஆஃப் வேல்யூஸ் பாசிபிள். சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கீஸ் வந்து அதனால நம்ம இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா கீஸ் வந்து நம்மளால மாடிஃபை பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம ஒரு கீ கொடுத்துட்டோம்னா அதே கீயை ரிப்பீட் பண்ண முடியாதுங்கிறதுனால கீஸ் வந்து இம்யூட்டபிள். அட் த சேம் டைம் வேல்யூஸ் வந்து இம்யூட்டபிள். ஏன்னா நீங்க வந்து வேல்யூஸ் எத்தனை முறை வேணாலும் ஒரு கீக்கு எத்தனை வேல்யூ வேணாலும் மாற்றி மாற்றி அசைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த கீக்கு வேல்யூ அதே அந்த ஒரு கீயை நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா முதல்ல டிக்ஷனரி கிரியேட் பண்றது எப்படின்னு பார்த்துட்டோம் சிம்பிளா. எம்டி டிக்ஷனரி கிரியேட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ எம்டி டிக்ஷனரி அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி நான் கிரியேட் பண்றேன். சரிங்களா? கார் அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி இன்னும் ஓகே கார் அப்படிங்கிற டிக்ஷனரி கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கார் டிக்ஷனரிக்கு வந்து ஒரு செட் ஆஃப் கர்லி பிரேசஸ்க்குள்ள எந்த எலிமெண்ட்டுமே இல்லை. ஸோ எம்டியா இருக்கு. சரிங்களா? பட் இதுவும் அக்செப்டபிள். இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் கார் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த எலிமெண்ட்டுமே இல்லைன்னா கூட எம்டி டிக்ஷனரி அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ ஒரு செட் ஆஃப் கர்லி பிரேசஸ் மட்டும் வித்வுட் எனி கண்டென்ட் அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எம்டி டிக்ஷனரி எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இது ஒரு மெத்தட். டிக்ஷனரியுடைய வேல்யூஸை டைரக்டா கீ வேல்யூ பேர்ஸா நம்ம என்ன பண்ணிக்கிறது, அந்த டிக்ஷனரிக்கு வந்து என்ன பண்ணிக்கிறது, அசைன் பண்ணி கொடுக்கிறது. இன்னொரு மெத்தட் இருக்கு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்றதுக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கிட்ட ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மெத்தட் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இந்த டிக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க எந்த கீ வேல்யூ பேர்ஸை வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து அந்த கீ ஈக்குவல் டு அதோடைய வேல்யூ இந்த ஃபார்மெட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பெராமீட்டரா பாஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கார் வேகனார் அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் அந்த நேம் ஈக்குவல் டு வேகனார் அப்படிங்கிற ஒரு கீ வேல்யூ பேரை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிராண்ட் ஈக்குவல் டு மாருதி, அப்புறம் மாடல் ஈக்குவல் டு 2019, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஈக்குவல் டு 2020 அப்படின்னு ஒரு 4 கீ வேல்யூ பேர் இருக்கக்கூடிய ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்றேன். ஆனா அங்க வந்து நான் கோலன் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக ஈக்குவல் டு யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது. ஈக்குவல் டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டிக்ட் ஃபங்க்ஷனுக்கு இந்த கீ வேல்யூ பேரை இந்த ஃபார்ம்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா சப்ளை பண்றேன். இப்போ எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கார் வேகனார் அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்றேன். ஸோ இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்லி பிரேசஸ்க்கு பதிலாக டிக்ட் டாட் சாரி இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிக்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ டிக்ட் ஈக்குவல் டு டிக்ட் ஆஃப் உங்களுடைய கீ வேல்யூ பேர்ஸை வந்து இந்த ஃபார்ம்ல கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் ஈக்குவல் டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா வேகனார் அப்படின்னு கொடுக்குறேன்.
கமா அடுத்த எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிராண்ட் ஈக்குவல் டு மாருதி, அப்புறமா மாடல் எந்த இயர் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2019 அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் 2020 ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்குவோம். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டேன் அப்படியே அசைன் பண்ணி கொடுத்துட்டேன். சரிங்களா? நேம் அப்படிங்கிறது கீ, வேகனார் அப்படிங்கிறது அதோடைய வேல்யூ, அதே மாதிரி பிராண்ட் அப்படிங்கிறது கீ, மாருதி அப்படிங்கிறது அதோடைய வேல்யூ. இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட் ஆஃப் கிரியேட்டிங் டிக்ஷனரி. இது அடுத்த மெத்தட். சரிங்களா? டிக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றது அப்படிங்கிறது அடுத்த மெத்தட். ஸோ கார் வேகன் ஆர். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ மாடல் ஈக்குவல் டு 2019 இன்வாலிட் சிண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? இப்போ இதில் என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல கொடுக்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டில் ப்ராப்ளம் இருக்கு. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கமா மிஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இது எல்லாமே சிண்டெக்ஸ் தான். சரிங்களா? கமா மிஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ ரன் பண்ணலாம். எஸ், இப்போ பாருங்க, நேம் வேகனார், பிராண்ட் மாருதி, மாடல் 2019, அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் 2020. ஸோ இப்போ இது வந்து ஒரு பர்டிகுலர் டிக்ஷனரியை டிக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ற மெத்தட். சரிங்களா? ஸோ இது அடுத்தது. இப்போ இன்னொரு ப்ரொவிஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிக்ஷனரியை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்க்ரிமெண்டல் ஃபேஷன்ல கிரியேட் பண்ணலாம். அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி டிக்ஷனரி அப்படிங்கிறது மியூட்டபிள். ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எப்போல்லாம் ஒரு புதிய எலமெண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் ஒரு புதிய எலமெண்ட் நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏற்கனவே இந்த டிக்ஷனரி ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோம். இல்லை இது இப்போ ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா இனிஷியலா ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி எம்டியா கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து எம்டி டிக்ஷனரி கிரியேட் பண்ற மெத்தட். சரிங்களா? ஸோ செட் ஆஃப் கர்லி பிரேசஸ் வித்தவுட் எனி கண்டென்ட் அதை அப்படியே என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு டிக்ஷனரி நேமுக்கு அசைன் பண்றோம் அப்படின்னா இது வந்து எம்டி டிக்ஷனரி. இப்போ நான் இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கீ வேல்யூ பேரை ஃபர்ஸ்ட் அசைன் பண்றேன். ஸோ ஸ்கொயர் ஆஃப் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் இதுக்குள்ள என்ன கீ நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அது. ஃபார் எக்ஸாம்பிள் நேம் ஆர் அதர்வைஸ் 1 அப்படின்னு வச்சுக்கோம். இதோடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1. ஏன் அப்படின்னா அதோடைய ஸ்கொயர் 1. ஸோ இப்போ நீங்க இதை ரன் பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஸ்கொயர். ஸோ ஒரு வேல்யூ மட்டும் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு கீ வேல்யூ பேர் அதில் ஆட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்து இன்னொரு கீ வேல்யூ பேர் கூடுதலாக ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ திரும்பவும் ஸ்கொயர் ஆஃப் 2 ஈக்குவல் டு 4. இப்போ நம்பர் 2 அப்படிங்கிற ஒரு வேல்யூக்கு ஸ்கொயர் வந்து 4. ஸோ அடுத்த வேல்யூ நான் அசைன் பண்ணிட்டேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த ஒரு கீ வேல்யூ பேர் கூட இப்போ இன்னொரு கீ வேல்யூ பேர் ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ 2 ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ ரன் மாடியூல். ஸோ 1:1 2:4. ஸோ 2 வேல்யூ இப்போ ஆட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு டிக்ஷனரியை இன்க்ரிமெண்டல் ஃபேஷன்ல கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு கீ வேல்யூ பேரா நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம். அட் த ஸ்டெச் பிகினிங்லேயே கொடுக்கலாம். அப்படி இல்லைனா டிக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் வந்து அதனுடைய ஆர்குமெண்டா பாஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இன்க்ரிமெண்டல் ஃபேஷன்ல புதுசா ஒவ்வொரு கீ வேல்யூ பேரை ஆட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிக்ஷனரி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். அல்லது இட் வில் க்ரோ. அது வந்து இன்னும் வளர்ந்துகிட்டே போகும். சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரு டிக்ஷனரியை கிரியேட் பண்ணக்கூடிய மெத்தட். 3 மெத்தட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டிக்ஷனரி வேல்யூஸ் எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி டிக்ஷனரி வேல்யூஸை வந்து நார்மலாக நம்முடைய லிஸ்ட் அல்லது டியூப்பிள் உள்ள எலமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ற மாதிரி இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டிக்ஷனரிக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா புதுசா ஒரு எலமெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஸ்கொயர் ஆஃப். இப்போ ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள நான் ஒரு இண்டெக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து 1 ஓட ஸ்கொயர், செகண்ட் எலமெண்ட் 2 ஓட ஸ்கொயர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் எலமெண்டோட இண்டெக்ஸ் 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டு ரெண்டாவது எலமெண்டோட இண்டெக்ஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஸோ ஸ்கொயர் ஆஃப் 1 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இப்போ இது என்ன ரிப்போர்ட் பண்ணுது, ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஆஃப் 1 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் வேல்யூ அதை ஆக்சஸ் பண்ணும். பட் இதில் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கொயர் ஆஃப் 1 நாம கொடுத்த வேல்யூவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸாக தான் இருக்குது. சரிங்களா? நம்ம கொடுத்த வேல்யூ வந்து ஒரு இண்டெக்ஸ், அதாவது நம்ம கீயை தான் என்ன பண்ணியிருக்கோம் வந்து இப்போ வந்து இண்டெக்ஸாக கொடுத்துருக்கோம். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸ்கொயர் ஆஃப் ஆர் அதர்வைஸ் கார் வேகனார் அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்றேன். ஸோ இதுல வந்து நேம் ஈக்குவல் டு ஆர் நேம் கோலன் ஃபார் எக்ஸாம்பிள் வேகனார், அப்புறமா பிராண்ட் கோலன் மாருதி, தென் மாடல் கோலன் ஃபார் எக்ஸாம்பிள் 2019 இது வரைக்கும் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 3 கீ வேல்யூ பேர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் இதை 0 இண்டெக்ஸ் அப்படின்னும், இது 1 இண்டெக்ஸ் அப்படின்னும், இதை அடுத்து இண்டெக்ஸ் 2ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நான் வந்து இதை வந்து ஒரு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ print கார் வேகனார், அதுக்குள்ள ஏதோ ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து செகண்ட் எலமெண்ட், ஸோ அதோட இண்டெக்ஸ் 1 இருக்கும் அப்படின்னு நினைச்சு 0 அப்புறம் 1 இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் என்ன பண்றேன், கார் வேகனாரா 1 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ டிஸ்பிளே பண்ணி பாருங்க, ரன் மாடியூல், ஒரு எரர் வருது. ஏன் அப்படின்னா நேம் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வருது. ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேஷன் எரர். இது ஒரு கிரியேஷன் எரர். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நேமை வந்து ஸ்ட்ரிங்கா கொடுக்குறேன், அப்புறம் பிராண்ட் ஸ்ட்ரிங்கா கொடுக்குறேன், அப்புறம் வந்து மாடலையும் ஸ்ட்ரிங்கா கொடுத்துறேன். சரிங்களா? இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரைட், இப்போ பாருங்க ஒரு கீ எரர் ரிப்போர்ட் பண்ணுது. இந்த கீ எரர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கார் வேகனார் ஆஃப் 1 அப்படின்னு ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க. என்ன அப்படின்னா கார் வேகனார் ஆஃப் 1 அப்படிங்கிறது என்னோட இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட இண்டெக்ஸ் 0 அப்படின்னும் செகண்ட் எலிமெண்டோட இண்டெக்ஸ் வந்து 1 அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்றேன், பிராண்டை பிரிண்ட் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன், கார் வேகனார் ஆஃப் 1ன்னு கொடுத்தேன். ஆனா ஒரு டிக்ஷனரியோட எலமெண்ட்டை உங்களால இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு கீயோட வேல்யூ கொடுக்கலாம், ஒரு கீக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ கீயோட வேல்யூ நீங்க வந்து கொடுத்து ஒரு வேல்யூ ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அது எரர் இல்லாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், பிராண்ட் அப்படிங்கறத நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ என்னுடைய கீயா கொடுக்குறேன். ஏன்னா என்னுடைய பிராண்ட் வந்து ஆக்சுவலா வந்து இந்த நேம்ல இருக்கு. ஸோ பிராண்ட் அப்படிங்கிறது நான் கொடுத்தேன் அப்படின்னா இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து மாறுதி, ஸோ அது ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். எஸ், இப்போ அது என்ன பண்ணிச்சு அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஸோ இதுல இருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் எலமெண்ட், ஒரு பர்டிகுலர் வேல்யூவை நீங்க ரிட்டர்ன் பண்றதுக்கு அல்லது எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு அதோடைய இண்டெக்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. இண்டெக்ஸ் அல்லது நியூமெரிக்கல் ஐடென்டிஃபையர்ஸ் வந்து டிக்ஷனரியில் ஒர்க் ஆகாது. அதுக்கு பதிலாக எந்த வேல்யூவை நீங்க பிரிண்ட் பண்ணணுமோ அல்லது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமோ அதோடைய கரஸ்பாண்டிங் கீயை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸா ப்ரொவைட் பண்ணீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும்னா அந்த எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணக்கூடிய மெத்தட். சரிங்களா? இப்போ அடுத்தது, சப்போஸ் நீங்க ஒரு கீ அந்த டிக்ஷனரியில் இல்லாத ஒரு கீயை ஆக்சஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அந்த டிக்ஷனரியில் அந்த கீயே இல்லை அப்படின்னா அதை வந்து எப்படி ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மெத்தட் தான். சரிங்களா? இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கார் வேகனார் ஆஃப் பிராண்ட் கொடுக்குற மாதிரி கார் வேகனார் ஆஃப் டீலர் அப்படின்னு கொடுத்து பாருங்க. ஏற்கனவே வந்து நீங்க டீலர் அப்படிங்கிற ஒரு நேம்ல எந்த கீயும் அங்க இல்லை. பட் ஸ்டில் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு நேம் கொடுத்து ஒரு கீ வேல்யூ கொடுத்து நீங்க ட்ரை பண்றீங்க ஆக்சஸ் பண்றதுக்கு. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போவும் அதே எரர் தான், பட் கீ எரர். பட் என்ன அப்படின்னா இந்த டீலர் அப்படிங்கிற அந்த கீ வந்து உங்களுடைய டிக்ஷனரியில இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கீ எரர் அது ரிப்போர்ட் பண்ணுது. அடுத்தது ஒரு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், ஒரு பர்டிகுலர் டிக்ஷனரியில ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு டிக்ஷனரியில ஒரு புதுசா ஒரு கீ வேல்யூ பேர் ஆட் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் திரும்ப ஒரு ரன் பண்ணி பார்க்குறேன், ரன் பண்ணி காமிக்கிறேன்.
இப்போ ஏற்கனவே டீலர் அப்படிங்கிற ஒரு ஒரு கீ அங்கே இல்லை இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டீலர் அப்படிங்கிற கீயை புதுசாக ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் வேகனர் அப்படிங்கிறது டிக்ஷனரியோட நேம், அதுக்குள்ள ஒரு கீ வேல்யூ. ஸோ கீ வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீலர். அதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வத்சா, சரிங்களா? வத்சா அப்படிங்கிறது தான் அதனுடைய வேல்யூ. ஸோ டீலருடைய நேம் வந்து வத்சா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ திரும்ப ஒரு முறை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கார் வேகனாரை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நேம் வேகனார், பிராண்ட் மாருதி, மாடல் 2019, டீலர் வத்சா வந்து ஆட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு டிக்ஷனரி கூட நீங்களால என்ன பண்ண முடியும்னா ஒரு புது கீ வேல்யூ பேரை ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் என்ன சொன்னோம் அப்படின்னா டிக்ஷனரி அப்படிங்கிறது மியூட்டபிள் பிளஸ் இட் கேன் க்ரோ. அது வந்து என்ன பண்ணணும்னா ஃபியூச்சர்ல என்ன பண்ணிக்கலாம்னா இன்னும் அதிகமான கீ வேல்யூ பேர்ஸ் ஆட் பண்ணலாம், அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கீ வேல்யூ பேரை உங்களால் டெலிட் பண்ணிட முடியும் அல்லது ரிமூவ் பண்ணிட முடியும். ஸோ அதனால டிக்ஷனரிஸ் கேன் க்ரோ அண்ட் ஷ்ரிங்க். இப்போ அடுத்தது அப்டேட்டிங் அண்ட் என்ட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கீக்கு ஒரு புது வேல்யூ அசைன் பண்றது. ஏற்கனவே ஒரு கீக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னொரு வேல்யூ அசைன் பண்றீங்க. ஸோ அது பாசிபிளா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிபிள். ஏன் அப்படின்னா வந்து டிக்ஷனரிங்கிறது மியூட்டபிள். உங்களால என்ன பண்ண முடியும்னா வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியும். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கீக்கு வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கார் வேகனர் ஆஃப் டீலர் அப்படிங்கிற வத்சா அப்படிங்கறத நான் என்ன பண்றேன் அப்படின்னா மாத்திட்டு ஒரு புதுசா ஒரு டீலர் கொடுக்குறேன். ஸோ முதல்ல ஒரு முறை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு புது டீலர் கொடுக்குறேன். ஸோ கார் வேகனார் ஆஃப் டீலர். ஏற்கனவே டீலருங்கிறதுக்கு வத்சா அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா அதுக்கு பதிலாக இன்னொரு வேல்யூ கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் விஎஸ்கே அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ இது ஒரு ஏற்கனவே இருக்கிற ஒரு கீக்கு நீங்க என்ன பண்றீங்க ஒரு புது வேல்யூ அசைன் பண்றீங்க. சரிங்களா? ஸோ இதுவும் வந்து பாசிபிள். ஏன் அப்படின்னா டிக்ஷனரி வந்து மியூட்டபிள். இப்போ பிரிண்ட் பண்ணி பாருங்க. எஸ், ஆஃப்டர் ஆடிங் நியூ வேல்யூ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஆல்ரெடி நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு நம்ம மாற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இதை ஒரு முறை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் கார் வேகனார் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த புது ஒரு டீலர் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். டீலர் அப்படிங்கிற ஒரு கீ ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ டீலர் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டீலர் விஎஸ்கேக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்னா வேற ஒரு டீலர் நான் ப்ரொவைட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா கார் வேகன் ஆர் ஆஃப் டீலர் ஈக்குவல் டு ஸோ விஎஸ்கே அப்படிங்கிறதுக்கு பதிலாக இப்போ நான் எப்படி வத்சா அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வத்சா, ரைட்டா? அப்போ கீ வேல்யூ ஏற்கனவே இருக்கு. அந்த கீக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு புது வேல்யூ ஆட் பண்றேன். ஸோ இதுதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அப்டேட் அப்படின்னு சொல்றேன். இப்போ திரும்ப நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் கார் வேகனார். இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ முதல்ல அந்த டீலர் இல்லாமல் இருந்தது. ஸோ அப்புறம் டீலர் ஆட் பண்ணோம். அது விஎஸ்கேங்கிற ஒரு வேல்யூ கொடுத்தோம். அதுக்கப்புறமா ஏற்கனவே விஎஸ்கேன்ற அந்த டீலர் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வத்சா அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கீ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கீக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்னொரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து அப்டேட் அப்படின்னு பேரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ரேஷன் பார்க்கலாம். டெலீட்டிங் அண்ட் என்ட்ரி இந்த கீ. சரிங்களா? இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டிக்ஷனரி வந்து கேன் க்ரோ அண்ட் ஷ்ரிங்க். அப்போ அது வந்து ஏற்கனவே இருக்கிற வேல்யூ கூட நீங்க புதுசாக ஏற்கனவே இருக்கிற டிக்ஷனரி கூட ஒரு புதுசாக ஒரு கீ வேல்யூ பேர் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது அப்படி நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கீ வேல்யூ பேரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கீ வேல்யூ பேரை ரிமூவ் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஆப்ரேட்டர் வந்து டெல். ஸோ டெல் அப்படிங்கிற கீ ஆப்ரேட்டருக்கு அப்புறமா அந்த டிக்ஷனரியோட நேம், அப்புறம் எந்த கீ வேல்யூ பேரை நீங்க ரிமூவ் பண்ண போறீங்களோ அந்த கீ வேல்யூ பேருடைய கீ வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதே கோட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்த டீலர் அப்படிங்கிற ஒரு கீ வேல்யூ பேரையும் நான் ரிமூவ் பண்ண போறேன். ஸோ அப்போ என்ன பண்றேன் அப்படின்னா டெல் ஸ்பேஸ் கார் வேகனார்
ஆஃப் கீயுடைய வேல்யூ, எந்த கீ வேல்யூ பேரை ரிமூவ் பண்றேனோ அதோடைய கீயோடைய நேம். ஸோ டீலர். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணி இப்போ ரன் பண்ணலாம். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பி ஒரு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஃப்டர் டெலிஷன், ஸோ பிரிண்ட் ஆஃப் கார் வேகனார். சரிங்களா? ஸோ இப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரி நேம் வேகனார், பிராண்ட் மாருதி, மாடல் 2019, அப்புறமா டீலர் நேம் இப்போ வந்து வர்த்ஸா அப்படின்னு மாற்றிருக்கோம். இப்போ அந்த டீலர் அப்படிங்கிறதே டெலிட் பண்ணிடுறோம். சரிங்களா? டீலர் அப்படிங்கிற அந்த கீ வேல்யூ பேரை ரிமூவ் பண்ணிடுறோம், அதை டெலிட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது முதல்ல டீலர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டீலர் அப்படிங்கிறது பிஎஸ்கே அப்படிங்கிற ஒரு டீலர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா, இது டீலர் நேமை பிஎஸ்கேலேருந்து வச்சா அப்படின்னு மாற்றினதுக்கு அப்புறமா, அப்புறம் இது வந்து அந்த டீலரை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா, டீலர் அப்படிங்கிற கீ வேல்யூ பேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்புறமா, ஸோ ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கீ வேல்யூ பேரை உங்களால் என்ன பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். பட் அதுக்கு நீங்கள் டெல் ஆப்ரேட்டருக்கு என்ன பண்ணணும்னா அந்த டிக்ஷனரியோட நேம் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள எந்த கீ வேல்யூ பேரை ரிமூவ் பண்ணணுமோ அந்த கீ வேல்யூ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ளை பண்ணணும். சரிங்களா? இதுதான் வந்து ஒரு டிக்ஷனரியை வந்து ஒரு டிக்ஷனரியில் இருக்கிற எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணுற மெத்தட்ஸ். இப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய கீஸ் வந்து எந்த டைப்ல வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? எந்த டைப்ல வேணாலும் இருக்கலாம். ஸோ ஈவன் உங்களுடைய பைத்தான்ல இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ், இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங் கரஸ்பாண்டிங், எஸ்டிஆர், பூல், இதெல்லாம் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கீயா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்கை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணாம அல்லது டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணாம அப்படியே கூட நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா டைப் அப்படிங்கிற ஒரு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்றேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் அப்படிங்கிற ஒரு கீ. ஸோ இன்ட்ங்கிறது ஆக்சுவலாக கீவேர்டு இல்லையா? ஸோ அது வந்து பைத்தான்ல கீவேர்ட். அது வந்து ஒரு டேட்டா டைப் டினோட் பண்றது. நீங்க அதையே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு கீயா கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1, தென் ஃப்ளோட், அது ஒரு கீவேர்ட். ஸோ அதையே நீங்க கீயா யூஸ் பண்ணிக்கலாம். 2, தென் எஸ்டிஆர் கோலன், ஃபார் எக்ஸாம்பிள் 3, தென் bool கோலன் 4. நீங்க ஒண்ணு கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இன்ட், ஃப்ளோட், எஸ்டிஆர், பூல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான கலர்ல வருது இல்லையா? ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் கீவேர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ கீவேர்ட்ஸையே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா ஒரு கீயா யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்க டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங். பட் ஆனா கீ வேல்யூஸை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்படியே என்ன பண்ணிக்கலாம், கீஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் டேட்டா டைப், ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவுமே அக்செப்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ அந்த இன்ட் அப்படிங்கிற அந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, டேட்டா டைப் கரஸ்பாண்டிங் கிளாஸ், அதுவே என்ன பண்ணிருக்குன்னா ஒரு கீயா யூஸ் ஆயிருக்கு. ஃப்ளோட் அப்படிங்கிற கிளாஸ் ஒரு கீயா யூஸ் ஆயிருக்கு. ஸ்ட்ரிங் அப்படிங்கிற கிளாஸ் கீயா யூஸ் ஆயிருக்கு. பூல் அப்படிங்கிற கிளாஸ் கீயா யூஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய கீஸ் வந்து எந்த டைப்ல வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு இப்போ ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்த கண்டென்ட் போகலாம். அடுத்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கீ வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால ஒரு டிக்ஷனரிக்குள்ள ரிப்பீட் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ ஏற்கனவே நீங்க ஒரு கீ கொடுத்து அதுக்கப்புறமா இன்னொரு கீ வேல்யூ புதுசா ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற கீ வேல்யூ பேர் வந்து இப்போ புதுசா ஆட் ஆயிருக்கிற அந்த கீ வேல்யூ பேரால ரீப்ளேஸ் ஆகும். ஸோ ஒரே நேம்ல 2 கீ உங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. பட் ஏற்கனவே நீங்க இருக்கிற மாதிரி இன்னொரு கீ புதுசா ஆட் பண்ணீங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற மாதிரி ஒரு கீ இன்னொரு கீ புதுசா ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற கீக்கு பதிலாக புதுசா நீங்க ஆட் பண்ணிருக்கிற வேல்யூ, புது கீ வேல்யூ பேர்ல நீங்க கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வந்து என்ன ஆயிட்டு இருக்கும்னா அப்டேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ ஒரு சின்ன சாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதுல int 1, float 2, string 3, bool 4 கொடுத்துருக்கிற மாதிரி நான் என்ன பண்றேன், float திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஸோ float colon 4. ஏற்கனவே floatங்கிற ஒரு கீ இருக்கு. சரிங்களா? இப்போ அதுக்கு ஒரு வேல்யூ 2 இருக்கு. அதே நேம்ல இன்னொரு கீ நான் இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பட் டிஃப்ரெண்ட் வேல்யூ, இன்னொரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ஷனரியில ஒரே நேம்ல 2 கீ இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால புதுசா வந்திருக்கு அது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கீக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வேல்யூ 2க்கு பதிலாக புதுசா நம்ம அசைன் பண்ணிருக்கிற அந்த 4 அப்படிங்கிற வேல்யூ அசைன் ஆகும். ஸோ ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் அதுக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். நாம ரெண்டு ஃப்ளோட் கொடுத்துருக்கோம். ஃப்ளோட் கோலன் 2, ஃப்ளோட் கோலன் 4. பட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கடைசியாக கிரியேட் பண்ண அக்கரன்ஸ் வந்து ரிட்டைன் ஆகும். ஸோ ஃப்ளோட் கோலன் 4 அப்படிங்கிறது ரிட்டைன் ஆகும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா float colon 4 கடைசியாக தான் நம்ம 4 ஆட் பண்ணோம். பட் ஸ்டில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது float colon 2 ஏற்கனவே இருந்துச்சுல்ல அதில் வந்து அந்த வேல்யூவை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. புதுசாக கிரியேட் பண்ணது ஆக்சுவலாக ரீட்டைன் ஆகலை. பட் வந்து ஏற்கனவே இருந்த அந்த கீ வேல்யூ ஃப்ளோட்டோடைய வேல்யூ மட்டும் 4ஆ அப்டேட் ஆயிருக்கு. ஸோ எப்போ நீங்கள் வந்து ஒரு புது கீ வேல்யூ பேர் அதாவது ஏற்கனவே இருக்கிற கீனுடைய நேம் இன்னொரு கீ நேம் கொடுக்குறீங்களோ அப்போ ஏற்கனவே இருக்கிற கீக்கு பதிலாக அந்த வேல்யூக்கு பதிலாக ஒரு புது வேல்யூ ஆட் ஆகும். கீ அதே நேம் வந்து மெயின்டைன் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு சேம் டூப்ளிகேட் வேல்யூஸ் ஆஃப் கீ வந்து நீங்க கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது. இனி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு டிக்ஷனரி டெலிட் பண்றது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் எலமெண்ட் வந்து நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். அது ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு டிக்ஷனரி எப்படி டெலிட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் டெல் கீவேர்டு யூஸ் பண்ணி தான் நீங்க பண்ணணும். ஸோ டெல் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு முறை நீங்க வந்து கம்ப்ளீட் டிக்ஷனரி டெலிட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெல் டேட்டா டைப். சரிங்களா? டெல் டேட்டா டைப். ஸோ ஏற்கனவே ஒரு பிரிண்ட் பண்ணி பார்த்துருப்போம். அப்போ அது பிரிண்ட் ஆகும். இப்போ டெல் டேட்டா டைப் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த டேட்டா டைப் டிக்ஷனரி கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். அதாவது டெலிட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் டேட்டா டைப். இப்போ ரன் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு முறை டெலிட் ஆகிறதுக்கு முன்னாடி பிரிண்ட் ஆயிருக்கு. டெலிட் பண்ணதுக்கு அப்புறமா நேம் டேட்டா டைப் இஸ் நாட் டிஃபைன்ட், அதாவது நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிற எரர் வந்து உங்களுக்கு இது காமிக்குது. ஸோ அது எரேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் டிக்ஷனரியோடைய பேசிக் விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ டிக்ஷனரிங்கிறது என்ன, அப்புறம் அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்புறம் ஒரு டிக்ஷனரி எப்படி டிஃபைன் பண்ணுறது, அப்புறமா டிக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறமா இன்க்ரிமெண்டல் ஃபேஷனில் ஒரு டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்புறம் ஒரு டிக்ஷனரியோடைய வேல்யூஸ் எப்படி வந்து அப்படியே கீஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறது, அப்புறமா ஒரு புது என்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு டிக்ஷனரி கூட ஒரு புது என்ட்ரி ஆட் பண்றது, கீ வேல்யூ பேர் எப்படி ஆட் பண்றது, அப்புறமா ஏற்கனவே இருக்கக்கூடிய என்ட்ரிக்கு ஒரு புது வேல்யூ, ஒரு கீ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கீக்கு இன்னொரு வேல்யூ எப்படி அப்டேட் பண்றது, அப்புறம் டெலிட்டிங் அன் என்ட்ரி, எப்படி ஒரு என்ட்ரியை டெலிட் பண்றது, அப்புறமா டேட்டா டைப்ஸ் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அல்லது கிளாஸ் நேம்ஸை கூட நீங்க வந்து கீ வேல்யூஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நீங்க நம்ம பார்த்தோம். அப்புறம் கடைசியா வந்து டெலிட்டிங் அ டிக்ஷனரியை டெலிட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ இனி ஒரு டிக்ஷனரிக்கு கீழே இருக்கக்கூடிய மெத்தட்ஸ், ஒரு டிக்ஷனரி ஆப்ரேட் பண்றதுக்கு நிறைய ப்ரீடிஃபைன்ட் அல்லது பில்ட் இன் மெத்தட்ஸ் இருக்கு. அதை இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ரோக்ராமர் ஃபார் ப்ரோக்ராமர்ஸ் பை ஃபெலிக்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதனால பல நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஹாப்பி ப்ரோக்ராமிங். தேங்க்யூ.